ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். பாசிப்பருப்பு வச்சு வாயில் வச்சதும் கரையிற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இதை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு ஒரு துணியில் கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி உலர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சிறுபயிறு பருப்பை வறுத்தி எடுத்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க. பருப்பு வறுபட்டு நல்லா வாசனை வரணும், அந்தளவுக்கு வறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வாசனை வறுபட்டு வந்துடுச்சுங்க. கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தி எடுத்தால் போதும். இதை இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதோடவே 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யோடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இதை வறுத்து எடுத்துருக்கிறதுனால அதிக நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணியெல்லாம் விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இதை இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே மாவு நல்லா வெந்து நல்லா இறுக்கமாக வந்துடுங்க. இந்த அளவு நல்லா கெட்டியாக வந்ததும் இதோட 3/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்ச நேரத்திலேயே இது கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி இருக்குங்க. மறுபடியும் நல்லா கெட்டியாயிரும். சீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக வந்துடுங்க. நம்ம கையில் லைட்டாக நெய் அல்லது தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தோசை கரண்டி எடுத்துக்கலாங்க. அதில் லைட்டாக நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கலாங்க. இதை இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதும் உங்களுக்கு தேவையான மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டுங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.